லக்ஷ்மி. ஹலோ வெற்றி. வரேன். ஏங்க நான் ஆபீஸ்ல இல்ல. வேற எங்க இருக்க? ரிஷியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். தாய் இருந்தும் இல்லாம இருக்கிற ஒரு குழந்தைக்கு தாயா இருந்து பணிவிட செய்ய போயிருக்கா என் பொண்டாட்டி. உங்களுக்கு எங்க மம்மிய பத்தி தெரியாது. நீ போலீஸ பாத்திருக்கியா? ஜெயில இது எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன். 2 கொலையே பண்ணி பாத்திருக்கேன். ஏன் மம்மி? அவங்க நல்லவங்க இல்லையா? இப்ப அதுவா ரொம்ப முக்கியம்? ஏன் மம்மி என்ன பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்களும் என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். அந்த நல்ல மனுஷனோட பொண்டாட்டியாச்சுன்னு நான் சும்மா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் மீறி போற. என்கிட்ட உன் வேலை எல்லாம் வச்சுக்காத. வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் 2-3 ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. எந்த தடையுமே இல்லாத என் வாழ்க்கையில இவ எப்படி வந்து முளைச்சான்னு தெரியல. முதல்ல ரிஷிய கவுத்தா, இப்ப ரித்திகாவையும் கவுத்துட்டா. இப்படியே விட்டா என்னையும் காணாம பண்ணிடுவா. இவளை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் இறங்கி போனா அவ மடங்கிடுவான்னு பார்த்தா அவ ஏறி நின்னு பேசுறா. சரிப்பட்டு வராது. நம்ம எப்பவும் போல பேசினா அவ எதிர்த்து நின்னு பேசுறா. பிசினஸ்ல எல்லாத்தையும் இழந்து கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைமையில இருந்த ரிஷிய தூக்கி நிறுத்தனா அவனோட காம்படிஷன்ல இருந்து ஜெயிச்ச என் கம்பெனிய தர தட்ட வச்சா. பத்தாததுக்கு என் வாழ்க்கையிலையும் அப்பப்ப குறுக்க வரா. அவளை நேர் வழியில போய் மடக்க முடியல. ஏதாவது ஒரு குறுக்கு வழியில போய் தான் அவளுக்கு குழி தோண்டணும். இதுக்கு என்ன வழி? யார் வேணும்? மகதி அம்மாவை பார்க்கணும். உங்க பேரு? கருணா. இருங்க சொல்றேன். மா மா அம்மா அம்மா. அப்பா ஏண்டி கத்துற? இல்லம்மா, அத காதுல போட்டுட்டு இருந்தீங்களா, அதான். அம்மா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? பேர் சொன்னாங்களா? சொன்னாங்க. கருணாவா? கருணாவா? அவன் நம்ம பையன். போய் வர சொல்லு. நம்ம பையனா? உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வர சொல்லுங்க. சரி. அம்மா உங்களை வர சொன்னாங்க. வா கருணா. என்னமோ அவசரமா வர சொன்னீங்களாமா? அவசரமான விஷயம் அதான். அம்மா
இவங்க உங்களுக்கு தெரியுமாம்மா? ஏன் கேக்குற? ஐயோ இவங்கனா என் பையனுக்கு உசுருமா. இவங்க நடிச்ச விளம்பர படம் போட்டா எங்க இருந்தாலும் பாக்குறதுக்கு ஓடி வந்துருவாமா. இப்ப சமீபத்துல ரிஷி குரூப்ஸ் விளம்பரத்துல ஆக்ட் கொடுத்தாங்களே, செம்ம ஃபிகருமா. ஃபிகரா? குழந்தைங்களுக்கே பிடிக்குதுன்னா பாத்துங்களேன். இவங்க நடிச்சா அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுமா. கர்ணா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? போட்டோ கொடுத்ததுனால நம்ம கம்பெனி விளம்பரத்துல நடிக்க போறாங்க நினைச்சுமா. உன்கிட்ட போட்டோ கொடுக்கறது ஒபினியன் கேக்குறதுக்கா? ஒழிச்சு கட்டு தானே கொடுப்பாங்க. இவங்கள பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போச்சுமா. இவங்க அவ்வளோ அழகுமா. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? இவ நமக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கா. சொல்லுங்க, நம்மளும் ட்ரபிள் கொடுப்போம். என்ன பண்ணணும்? மிரட்டி வைக்கணுமா? கடத்தி தூக்கிட்டு வரணுமா? இல்ல கை கால உடைக்கணுமா? அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. அவளோட முகத்தை நாசமாக்கணும். முகத்தையா? ஆமா. அவ மூலதனமே அதான், அதே காலி பண்ணுமா? அதுதான் பிளான். அப்ப ஆசிட் தான். முட்டையில ஆசிட் ஊத்தி அடிக்கிறதுல நீ எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நீ அடிக்கிற அடியில அவ முகம் சின்ன பின்னமாயி பிஞ்சு தொங்கணும். யாருமே அவளை பார்க்க முடியாத அளவுக்கு ஓடணும். அவ முகத்தை பார்த்து பார்த்து அவ கத்தணும், கதறணும், துடிக்கணும். எங்கேயுமே அவ முகத்தை காட்ட முடியாம அவ ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சி வாழணும். அத பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும். அப்பதான் என்னோட கோவம் அடங்கும். அவ மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்களா? முடிச்சலாமா? இத அட்வான்ஸா வச்சுக்க. சரிம்மா. வேலையை முடிச்சிட்டு மிச்ச பணத்தை வாங்கிக்க. சரிம்மா, போ. வரமா. என் வழியில குறுக்க வரவங்களுக்கு நான் கொடுக்கிற அன்பு பரிசுல இதுவும் ஒண்ணு. இனிமே அவ யாரு வழிக்கும் வரமாட்டான். எப்படி வருவா? காலம் முழுக்க அவளோட அலங்கோலமான முகத்தை அவ பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். ஏய் ரிஷி, முதல்ல உன் கூட்டாளிய நான் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வரேன்டா. உனக்கு நான் கொடுக்க போற பனிஷ்மெண்ட் இதை விட பயங்கரமா இருக்கும். வெல்கம். வாங்க மேடம். வாங்க சார். சார், கிட் செக்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க சார். தேங்க்யூ. என்னங்க நின்னுட்டீங்க? வாங்க. சார், நான் வந்து என்ன பண்ண போறேன்? நல்லா இருக்குங்க. நான் உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? நான் செலக்ஷன்ல கொஞ்சம் போறேங்க, அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நானா சார்? ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நான் பல முறை ரித்திகா கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். என்ன டாடி கலர் இது, என்ன டிசைன் இது, துணி மெட்டீரியல் சரியில்லைன்னு ஒரு பெரிய லிஸ்டே வாசிப்பா. அவ்வளோ பேசுவாளா உங்க பொண்ணு? நிறைய பேசுவாங்க, ஆனா அர்த்தத்தோட பேசுவா. சரி வாங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. வாங்க. 7 இயர்ஸ்க்கு ட்ரெஸ் பார்க்கணும். அந்த செக்ஷன்ல இருக்கு. 7 இயர்ஸ் கேர்ள் பேபிக்கு ட்ரெஸ் காமிங்க.
இது ரெண்டுமே நல்லா இருக்கு. சரிங்க. சூப்பரா இந்தாங்க, இருக்கு. இது ரெண்டும் பில் பண்ணிடுங்க. சரிங்க. மத்ததெல்லாம் வேண்டாம். Thank you. சரிங்க மேடம். லக்ஷ்மி, நீங்க எதுவும் எடுத்துக்கலையா? எனக்கு எதுக்கு? நீங்க எப்பவும் சாரில தானே வரீங்க. மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காதா இல்ல போடுறது இல்லையா? பிடிக்காதன்னுலாம் ஒண்ணும் இல்ல. ஆ, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் போட்டது இல்ல. யூ ஹேவ் டு ட்ரை அகைன். லுக் அண்ட் ஃபீல் வேற மாதிரி இருக்கும்ல. நான் போய் இதை பில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் ட்ரை ஐயோ எதுக்கு சார் தேவையில்லாம? மேடம், அட்லீஸ்ட் ஃபாரின் கிளையன்ட் மீட்டிங்க்கு போவோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம்ல. ஆ, போங்க ப்ளீஸ். சரி. ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார் சாரி வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இல்ல, நோ ப்ராப்ளம். இந்தாங்க பில். கொடுங்க மேடம். ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? பில் பே பண்ண வேண்டாமா? நான் பண்ணிக்கிறேன். ஐயோ சார் வேணாம் வேணாம் வேணாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் லக்ஷ்மி. பண்ணிடுறேன். ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஐயோ சார் என் ஃபேமிலிக்காகவும் எடுத்திருக்கேன். இருக்கட்டுங்க, என்னையும் உங்க ஃபேமிலி ஐயோ சார் நல்லா இருக்காது ப்ளீஸ் சார். ப்ளீஸ். வேண்டாங்க. இந்தாங்க சார். கொடுங்க சார். லக்ஷ்மி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ டிஸ்டர்பா இருக்கீங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. போலாம். சரி போலாமா?
நடக்க போற விஷயமா? யாருக்கு நடக்க போகுது? நான் பார்த்தது ஏன் முகமாச்சே, அப்ப எனக்கு தான் நடக்க போகுதா? முட்டை முகத்துல பட்டா இப்படி ரப்பர் மாதிரி ஆகும். அப்ப சொல்ல வர விஷயம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத நம்புறதா வேண்டாமா? எப்படி நம்புறது? அமர் கால குணமாகாத மாதிரி நான் பார்த்தேன். அதே மாதிரி நடந்தது. அமர் கால் குணமாகிற மாதிரி நான் பார்த்தேன். அதுவும் நடந்துச்சு. அப்படின்னா இப்ப நான் பார்த்தது இதுவும் நடந்துருமா? கடவுளே, என்ன இது? எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ச்சே. கண்ணுங்களா, புலிய வச்சு விளையாடுறீங்களா? சிங்கத்தை பாத்துருக்கீங்களா? பாருங்க. நீங்க புலிதான், நான் ஒத்துக்கிறேன்டா. விடுறா 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 விடுறா. ஏ அனு, அத்தைக்கு மாமாக்கும் 2 இட்லி சேர்த்து வச்சிருக்கேன். பசிக்கும் போது சாப்பிடட்டும். பஸ் நிறுத்துற இடத்துல எல்லாம் உங்களால ஏறி இறங்க முடியாது. கரெக்டுக்கா. ஒரு நாள் தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஐயோ வேணாண்டி, தண்ணி தாக எடுக்கும். அப்படிங்கறீங்க. ஏ தண்ணி சூடு பண்ணிட்டியா? சூடு பண்ணி ஃப்ளாஸ்க்ல ஏய் வச்சிருக்கேன். இட்லி குண்டா, என்ன டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடிங்க. ஆமா, என்ன இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன இட்லி தோசை தான். ஆமா, எப்ப பாரு இட்லி தோசை. ஒரு பூரி, ஒரு பொங்கல், ஒரு வடை. கிச்சன்ல விளையாடாதீங்க. இப்படி எல்லாம் வெரைட்டியா பண்ணா எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால், இதுல இத வேற சாப்பிடுங்க. பூரி நல்லா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லுங்க. வராது. நான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைச்சுப்பேன். ஆமாமா, இப்பதான் உடம்பு தேறிட்டு வருது. இவர் எக்ஸசைஸ் சரி, சரி, பண்றாராமா. தங்கவேலு, இதோ வந்துட்டேன்பா. கடவுளே, பொள்ளாச்சிக்கு கோர்ட்டு கேஸ் விஷயமா போறோம். நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அந்த கேஸ் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சு எங்க சொத்து எங்க கைக்கு திரும்ப கிடைக்கணும். எங்க சொந்த மண்ணுல நாங்க திரும்பவும் போய் எங்க வாழ்க்கையை தொடங்கணும். நீதான்ப்பா எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு காவலா இருக்கணும். கோட்டை, இன்னும் அந்த பொண்ணு போகல. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். அவ வந்து கார்ல ஏறி கிளம்புனதும் கருணாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டேய் அமரு, உனக்கு பால் எப்படி போடணும்னு தெரியுமா? தெரியாதுடா, இப்படி போடணும்டா. யாரா இவன்? பிச்சைக்கார மாதிரி இருக்கான்.